وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளப்பெரும் கருணை அருள்கள் இந்த அடியார்களின் மீது அவன் நிரப்பமாகவே பொழிந்திருக்கிறான். அதில் ஒரு அருளை கூட நம்மால் அளவிட்டு கணக்கிட்டு முடித்து விட முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இருந்தாலும் அவன் தந்திருக்கிற மகாபெரிய கொடைகளில் ஒன்று குழந்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் குழந்தைகளை குறித்த ஒரு சீரான வழிகாட்டல் என்பது நமக்கு இஸ்லாம் மிக நேர்த்தியாகவே போதனை செய்கிறது. வாழ்ந்து காட்டுவதற்கான வடிவங்களாக நபிமார்களையும் அனுப்பியும் அந்த வாழ்வியல் முறைகளையும் காட்டியிருக்கிறார். அந்த வகையில்தான் நாம் அவர்களை குறித்த ஒரு சிந்தனையை நமது வாழ்வினுடைய முக்கிய அம்சமாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறைமறை குர்ஆனில் நபிமார்கள் இறைவனிடத்தில் வேண்டிய பிரார்த்தனை வரிசைகளை பார்க்கிற பொழுது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்த வேண்டல்களில் ஒன்று ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. அல்லாஹ்விடத்தில் வேண்டலை முன்வைக்கிறார்கள். நீண்ட நெடிய காலங்கள் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்ற வேட்கையில் அபிலாசையில் இருந்தவர்கள் மரியம் அம்மையாருக்கு நிகழ்ந்த அற்புதத்தை பார்த்த பொழுது அந்த இடத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. யா அல்லாஹ், நீ தையிபான குழந்தையை கொடு, பரிசுத்தமான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். இந்த வாக்கியங்கள் அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துஆவை பார்க்கிறோம். மிக நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை வேண்டுகிறார்கள். அந்த நேரங்களில்
செய்யப்படுகிற பிரார்த்தனைகள், பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிகவும் கவனத்திற்குரியதும் கூட. ஏன்னா சாதாரண நேரத்தில், பசி இல்லாத நேரத்தில் நாம் விரும்புகிற உணவை தேர்ந்தெடுப்போம். பசி இல்லாத நேரம், அவ்வளவு பெரிய பசி இல்லை, இருந்தாலும் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. அப்ப என்ன செய்வோம்னா, இங்க எது நல்ல ஹோட்டல்னு கொஞ்சம் பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப உயர்தரமான உணவை நாடி செல்லுகிற மரபு உண்டு. அது கொஞ்சம் நீண்ட தூரம் இருந்தாலும் சரி, இங்கிருந்து எவ்வளவு தூரம், ஒரு ½ டிராவல் பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்புவோம். பசி வைத்த பிச்சுக்கிட்டு இருக்கு, கொடும் பசி, நேரமும் கடந்து விட்டது, தாங்க முடியாத பசி. இந்த நேரத்தில் ஒரு ஆளு எங்க சாப்பிடலாம், ஏதாச்சும் ஒரு கடையில நிறுத்துப்பா, எதையாச்சும் ஒண்ணு வாங்கு சட்டுன்னு அப்படின்னு தான் போவோம். இல்ல ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே, போ இங்க போ அப்படின்றோம். அப்ப நிதானமான நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்பது வேறு, இக்கட்டான சூழல்களில் பயன்படுத்துகிற வார்த்தை என்பது வேறு. ஏற்கனவே குழந்தைகள் இருக்கு, இன்னொரு குழந்தையை கொடுன்னு கேட்கறது அப்படிங்கிற வார்த்தை வேறு. மிக நீண்ட நெடிய காலங்கள் இல்ல, அப்பம் கேட்கிற குழந்தை வேற. இங்க இதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் அந்த இக்கட்டான தருணத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் முன்வைத்த வார்த்தை என்பது எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்கல, எனக்கு பரிசுத்தமான குழந்தையை கொடு, அதுதான் எனக்கு வேணும். இவ்வளவு காலங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்லை, கிடைக்கும் குழந்தை எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்கணும்னு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மிக நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு குழந்தையை கூட அப்படின்னு கேட்கல, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிஹீனான குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. அப்ப எப்படியும் குழந்தை கிடைப்பது பெரிய விஷயம் அல்ல, சாலிகான குழந்தை கிடைக்குதா அதுதான் மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்தமான குழந்தை கிடைக்குதா அதுதான் கவனிக்கத்தக்க ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குழந்தை கிடைச்சாதான் நமக்கு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு மொழி இப்படி உண்டு, இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜதஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு மனிதனின் அந்தஸ்து திடீரென்று உயர்த்தப்படும். இப்ப அவர் மறைந்துட்டாரு, அவருடைய அந்தஸ்து திடீரென்று அங்கு உயர்வை நோக்கி செல்லும். பொதுவாக ஒரு ஆள் மறைச்சு மௌத்தா போயிட்டாலே அவருக்கு கபூர்ல கொண்டு வச்சிடுறோம். அந்த கபூரு ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும், ஒன்று சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக அல்லது நரகத்தின் பகுதியாக இருக்கும். அங்கேயே தெரிஞ்சிரும் நிலைமை என்னான்ட்டு. நாளைக்கு மறுமை வரைக்கும் தேவையில்ல, மறுமைங்கிறது இப்பவுமே காமத்து கியாமத்துஹுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த யார் ஒருவர் மரணித்து விடுவாரோ ஃபகது காமத்து கியாமத்துஹு, அவருடைய கியாமத்து ஆரம்பமாயிடுச்சு. ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சிடும். அதை விட ஒருபடி மேல சொல்ல போனா ரூஹ கைப்பற்றுகிற பொழுதே தெரிந்து போய்விடும் இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று. சிலர்களுக்கு என்ன ஆகுன்னா, பாசிகா பாவியா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மாறுதல்கள் உருவாகும், சில தண்டனைகள் கிடைத்து அதற்கு பின்னால் அவருக்கான மன்னிப்புகள் கிடைத்து அவருடைய சொர்க்க பேரு அங்கு வாய்க்கப்பெறும். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள், பெரும்பாலும் கடைசியில் தெரிஞ்சு போயிடும். சொர்க்கத்திலேயே கூட பல அந்தஸ்துகள் இருக்கிறது. சரி, இப்ப இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது சொர்க்கத்திலே. ஃபயகூல், அப்போ அந்த மனிதர் கேட்கிறார், அன்னாஹாதா, திடீரென்று எனக்கான அந்தஸ்தின் உயர்வு எப்படி? இந்த உலகத்துல சொன்னா ஓகே, இப்ப நமக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் வைங்களேன், உதாரணம் சொன்னா புரியுங்கிறதுனால சொல்றேன். நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கான சேலரிஸ் நமக்கான வரவுகள் நம்மளுடைய கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். நமக்கு யாராவது ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கிறோம், அதை காசை போட்டு விடுறாங்க, அல்லது அவர் ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறார், அதற்கான ஊதியத்தை அதுல போடுறாங்க. திடீரென்று ஒரு மெசேஜ் வருகிறது, உங்களுக்கு இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. எங்கிருந்து வந்தது எவ்வளவுன்னு அமௌண்ட்டை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, ஏற்கனவே அவருக்கு தகவல் வந்ததால். அப்ப சரி, அவர் பணியில இருந்துகிட்டு இருக்கிறாரு அல்ல வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பரவாயில்லை. அவர் முடியாம படுக்கையில் இருக்கிறார், வியாதியில இருக்கிறார், அவரால் யார்ட்டையும் பேசவும் முடியாது, எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று உங்களுக்கு இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்னு வந்திருக்குன்னு வைங்க,
யாரு போட்டா என்ன நடந்துச்சு, நானும் வியாபாரம் செய்யல, பணியிலையும் இல்ல, எனக்கான சேலரியும் கிடையாது, எனக்கான வியாபாரத்திற்கான ஊதியமும் அதனால லாபமும் கிடையாது, இது என்ன திடீர்னு வந்து விழுந்திருக்கேன்னு யோசிப்போமா இல்லையா? அந்த மாதிரி இங்க இருக்கும் போது அமல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், அந்த அமலின் மூலமாக அந்தஸ்துகள் கிடைக்கும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எந்த அமலும் செய்ய முடியாது, செய்தவைகளுக்கான கூலிகள் மாத்திரமே அங்கு பெறப்படும். இதனால அவர் அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார், அண்ணாஹாதா, இது எப்படி கிடைத்தது எனக்கான அந்தஸ்தின் உயர்வு என்று அல்லாஹுவின் சமூகத்தில் அவர் முன்வைக்கிற வினாவிற்கு பதில் இப்படி வரும். யுகாலு சொல்லப்படும், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உங்களுக்காக உங்கள் பிள்ளை செய்த பிழை பொறுக்க தேடுதலான இஸ்திக்ஃபார் அதன் பலன் என்று சொல்லப்படும். உங்களுக்காக நீங்கள் நாவசைக்கவில்லை, நாவசைக்கிற சூழலில் இல்லை, சொன்னாலும் இது அந்தஸ்தின் உயர்வுக்கான அடித்தளமாக அமையாது. ஆனால் உங்கள் பிள்ளை, நீங்கள் விட்டு வந்தீர்கள், அந்த பிள்ளை உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறார், உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார், உங்களுக்காக பிழை பொறுக்க தேடுகிறார், அதன் பாக்கியத்தால் உங்களுக்கு இந்த அந்தஸ்தின் உயர்வு கிடைத்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்லப்படுமா? அப்ப இது எந்த பிள்ளைனால கிடைக்கும்? ஏதாச்சும் ஒரு பிள்ளை அதனால கிடைக்குமா? கிடைக்காது. சாலிகான பிள்ளையா இருக்கணும், தய்யிபான பிள்ளையா இருக்கணும். அதை தான் கேட்டாங்க. இபாதுர் ரஹ்மான் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி காட்டுவான். அல்லாஹுவின் அடியார்கள், அவனுக்கான பிரத்யோக அடியார்கள், அவர்களின் பண்புகளை அல்லாஹு தஆலா வகைப்படுத்தி காட்டுவான் குர்ஆன்ல. அதுல அவங்க கேட்கிற பிரார்த்தனையில் ஒன்று என்று அந்த வாசகம் இடம்பெறும். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا. எப்படிலாம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இபாதுர் ரஹ்மான் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில நடக்கும்போது கொஞ்சம் கவனமா பணிவா நடந்துக்குவாங்க, கர்வமா ஆணவமா நடந்துக்க மாட்டாங்க. அந்த வகையில் அவங்களோட அமைப்பு அமைந்திருக்கும். وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا, தேவையில்லாத தர்க்கத்தில் ஈடுபட்டு வார்த்தை விவகாரங்கள்ல போய் மாட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுல வாய் திறந்தா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ்விடத்தில் பயன் தரக்கூடியதை தான் வாய் திறப்பாங்க. ஜாஹில்கள்ட்ட போட்டு மடையர்கள்ட்ட போட்டுக்கிட்டு அவங்க போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு தன் நேரத்தை காலத்தை வீணடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அதை வகைப்படுத்துறான். இரவு நேரங்கள்ல இறைவனை வணங்கி வெளிப்படுவார்கள். வல்லதீன யபீத்துல் சுஜ்ஜதன் வ கியாமா, அப்படி நடந்துகிட்டு இருப்பாங்க அல்லாஹ் வஹீப்படுத்துறான். அந்த வரிசை தொடரில் அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான். வல்லதீன யகூலூன, அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, ஹபிலனா, எங்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடு, மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய மனைவி பிள்ளைகளின் மூலமாக, குர்ரத அயுனின், கண்குளிர்ச்சியை கொடுன்னு கேட்பாங்க. وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா, எங்களை தக்வாவுடையவர்களுக்கு தலைமையாளர்களாக ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கண்குளிர்ச்சியாக அவர்கள் அமைய வேண்டும். யாரு? நமது பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சிகளாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு பயன் தரக்கூடியது. இன்னைக்கு எவ்வளவு பேர பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளால் அவர்கள் ஏற்கனவே சந்தித்து வந்த சந்தோஷங்கள் எல்லாம் பாழ்பட்டு போய்விடுகிறது. அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள், வாழ்வுகள் மிக அவர்களுடைய முக விதானங்களில் அந்த மகிழ்ச்சி ரேகைகள் தென்பட்டது. பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து வர 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 அந்த பெற்றோர்களின் முகத்தில் வாட்டம் தென்படுகிறது, கவலை தென்படுகிறது, சந்தோஷ ரேகை மறைந்து போகிறது. காரணம் என்னன்னா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உகந்தவர்களாக ஆகுவதில்லை. மனங்கள் எல்லாம் கணக்கிறது. பிள்ளைகளால் சந்தோஷம் வர வேண்டும், கண்குளிர்ச்சி அடைய வேண்டும், கல்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி இருக்கிறதான்னா இல்லாம போயிடுது. அதனால் தான் மிகுந்த கவனத்தை இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் செலுத்த சொல்லும். நீங்கள் உங்களை மாத்திரம் நரகத்திலிருந்து பாதுகாக்க கூடாது. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரான் அல்லாஹ் சொல்லுவான். உங்க குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படிமா. பிள்ளைகள் என்பது ஒரு அழகான மகுடம். அல்லாஹு தாலா சொல்லுவான், அது ஜீனத்துல் ஹயாத்து துன்யாமா. பொருள் எப்படி, செல்வங்கள் கிடைக்கிற பொழுது அது எப்படி ஒரு மகிழ்வை சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அது எப்படி அலங்காரமாக அமைகிறதோ, பிள்ளைகளும் அல் மால் ஒல் பனூன், பொருளும் அல் பனூன் மக்களும் ஜீனத்துல் ஹயாத்து துன்யாமா, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் என்று. எனவேதான்
அவர்களை நீங்கள் நெறிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் அவர்களை அழகான முறையில் வகைப்படுத்த பணித்து காட்டும். இஸ்லாம் இந்த பிள்ளைகளை குறித்து செலுத்துகிற கவனத்தை போன்று வேறு எங்கும் நாம் பார்த்து விட முடியாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அம்மா லவ் அன்ன அஹதஹும் யகூலு ஹீன யஅதி அஹ்லா. ஒரு மனுஷர், திருமணமான ஒருவர் தன்னுடைய மனைவி இடத்தில் இல்லறத்திற்காக அணுகுகிறார், இல்லற பந்தத்திற்காக அவர் அணுகுகிறார். அப்படி அணுகுகிற பொழுது அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ்னு சொல்லட்டும். அல்லாஹும்ம ஜன்னிபினிய ஷைத்தான, என்ன ஷைத்தான் இருந்து பாதுகாத்துரு, ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ இந்த இல்லறத்தின் மூலமாக நீ தரவிருக்கிறாயே அந்த குழந்தை, அதையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொல்லணும். பொதுவா அந்த நேரத்தில் இந்த சிந்தனை வருவதே பெரிய விஷயம், அந்த எண்ணங்கள் மிகைப்பதே பெரிய விஷயம். அல்லாஹ்வின் சிந்தனை அந்த நேரத்திலும் அகன்று விடக்கூடாது என்பதை அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த துஆவை செய்ய வேண்டும். அரபுல செய்ய முடியல, வாய் திறந்து சொல்வதல்ல. அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை அவர் மனதுக்குள்ளால் சொல்லிக் கொள்ளலாம். அவர் உள்ள ஓட்டத்தில் அதை ஓட வைத்துக் கொள்ளலாம், மனசில் அதை நினைச்சு ஓட விடலாம். யா அல்லாஹ், அல்லாஹ் உன் திருநாமத்தை கொண்டு உன்னுடைய இஸ்மை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன், எதையும் சரி. ஏன்னா அது கண்ணியமான வாழ்வு, வேறு இச்சை தீர்த்துக் கொள்கிற இடம் அல்ல அது. அது அடுத்த தலைமுறைக்கான வித்திடல், அது சாதாரண ஒரு இடம் அல்ல. அப்ப நீங்கள் வித்திட போகிறீர்கள், அது சரியாக சீராக அமைந்து விட வேண்டும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி யாரு சொல்லுவாரோ, என்னையும் ஷைத்தான் இருந்து பாதுகாத்துரு, எனக்கு நீ இதன் மூலமாக தரவிருக்கிறாயே அந்த குழந்தையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்து விடு என்று யார் ஒருவர் சொல்வாரோ, சும்ம குத்திர பைனஹுமா ஃபீ தாலிக அவ் குலிய வலதுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீர்மானம் ஆகிறது. இப்ப இந்த இல்லறத்தின் மூலமாக சில ஆட்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தை தரிக்கலாம், அல்லது பல வேறு தருணங்களில் தரிக்கலாம். இதை ஓதிய தருணத்தில், அந்த ஓதி நீங்கள் இல்லறம் மேற்கொள்கிற தருணத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ்வின் தீர்மானத்தில் இடம்பெறும் என்றால், அது குழந்தைக்கான சாத்தியக்கூறாக அது அமைந்து விடும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லம் யதுர்ருஹு ஷைத்தானுன் அபதா, லம் யதுர்ருஹு ஷைத்தானுன் அபதா, ஒரு பொழுதும் ஷைத்தான் தீண்டி விடவே முடியாது. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருது. ஏன் கேட்டது அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கிடைக்கும். நாம கேட்டா தானே கிடைக்கும். அவன் சொல்றான், கேளு நான் தாரேன்னு சொல்றான். நீங்க என்கிட்ட உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். அப்ப கேட்டா தானே தருவான். என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமான்னு யோசிக்க கடமை பெறுகிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள் ஸஹீஹுல் புகாரியில். அப்ப இந்த துஆவை ஓதிவிட்டால் நிச்சயமாக ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு பிள்ளைக்கு கிடைத்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அங்கேயே கவனம் செலுத்துங்கள் என்கிறார்கள். எந்த இடத்துல? நீங்கள் வித்திடுகிற பொழுதே கவனம் செலுத்துங்கள். பிள்ளை வளருகிற பொழுதல்ல, வாலிபத்தை அடைகிற பொழுதல்ல, அது தன் உத்வேகத்தை பெறுகிற பொழுதல்ல. நீங்கள் ஒரு குழந்தைக்காக ஆரம்ப துளியை இடுகிற பொழுது நீங்க சரியாக அங்கிருந்தே உங்கள் குழந்தைக்கான அடித்தளத்தை சீராக அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நாம பார்க்கிறோம், ஒரு குழந்தை பெற்று வெளியே வருகிற பொழுது இவங்க சூரா ஆல இம்ரான்ல இடம்பெறக்கூடிய செய்தி, மரியம் அம்மையார் அவர்கள் குழந்தையாக பிறந்து கையில் கிடைத்த பொழுது அவர்கள் ஒரு அந்த தாய் கையில் வைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் மக்தஸுக்கு பிள்ளைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆம்பளை பிள்ளையா இருக்கும் தான் நான் நினைச்சேன், ஒரு பொம்பளை பிள்ளையாக கிடைத்திருக்கிறது என்றாலும் நான் நேர்ந்த இதில் நான் மாறுபோவதில்லை, தருகிறேன். அப்ப சொல்லும் பொழுது இன்னி சமைத்துஹா மரியம், அந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன். அந்த குழந்தையையும் அந்த குழந்தையின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் அதற்கும் நான் ஷைத்தான் அவைகளையும் நான் ஷைத்தானிடமிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ஒரு குழந்தை கையில் கிடைத்த பொழுது
ஏற்கனவே குழந்தை பெரு துவங்கும் பொழுது குழந்தை கையில் கிடைக்கிறது. அந்த கிடைத்த நேரத்திலும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பை தேடச் சொல்லுகிறது. அப்பதான் சாலிகான பிள்ளையாக மலரும், தையிபான பிள்ளையாக மலரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை உருவாக்க வேண்டும். ஒரு பெற்றோருக்கு பெருமானார் பிரார்த்தனை செய்வார்கள், மா நஹல வாலிதுன் வலதம் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹஸனி. ஒரு பிள்ளை பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அற்புதத்தில் மிக அழகான சீரான கொடை என்ன தெரியுமா? இதை விட வேற ஒண்ணும் கிடையாது. அதபுன் ஹசனும் நாங்க நல்லொழுக்கம், நாங்க அழகான முறையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னாங்க. அத்திபு அவுலாதக்கும் நாங்க, அக்ரிமு அவுலாதக்கும் நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்துவார்கள், அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் அப்படின்னா. அதனாலதான் பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது உடனே பழிச்சிரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து அந்த பிள்ளையின் நிலை மாற்றத்தை குறித்து முறையிட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல் தா அலைஹி நாங்க, அந்த பிள்ளைக்கு ஏதாவது நீ பாதகமாக பிரார்த்தனை செய்தாயான்னு கேட்டாங்க. யார்கிட்ட? பெற்றோர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பாதகமா நீ பிரார்த்தனை செஞ்சியா அப்படின்னாங்க. உதாரணமாக பெற்றோர்கள் புழங்கக்கூடிய வார்த்தைகள், உருப்படவே மாட்டேன், நாசமா போயிடுவேன், விளங்கவே மாட்டேன், எங்க நீ எல்லாம் வரப்போற அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல. வருகிற இடம் மிக முக்கியமான கவனிக்கத்தக்க இடம் பெற்றோர்களின் நாவு என்பது. தமாஷாகத்தான் வெட்டினேன் என்று ஒருத்தன் கத்தியை வைத்துக் கொண்டு சொன்னால் எப்படி அமையும்? நான் சிரிச்சுக்கிட்ட அன்பாதாங்க வெட்டினேன், ஆனா வெட்டி ரத்தம் வந்துருச்சுங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, யாரை பார்த்து முட்டாளுன்னு சொல்லுவோம்? அதே மாதிரி தான் பெற்றோரின் வார்த்தைகள். நீங்கள் எந்த தருணத்திலும் அப்படி பயன்படுத்தி விடாதீர்கள். உங்கள் பிள்ளை விஷயத்தில் சங்கையோடு பேசுங்கள், துஆ செய்யுங்க, கண்ணியமா பேசுங்க, அழகான முறையில் செய்யுங்க. இன்னைக்கு அதிகமாக நின்று போனது, இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் அதிகமாக தடம் மாறுகிறது என்பதின் அடையாளங்களை குறித்து ஆய்வு செய்கிற பொழுது அறிஞர்கள் முன்வைக்கிற வார்த்தைகளில் ஒன்று, இன்னைக்கு அதிகமாக பதுவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யறதில்லை, பாராட்டுறதில்லை. இந்த உலகத்தின் மையத்தில் அந்த பிள்ளையை நீங்கள் ஒரு போட்டி குதிரையாக நிறுத்த முற்படுத்த பார்க்கிறீர்கள். பொதுவாக பிள்ளைகள் விஷயத்தில் உளவியல் ரீதியாக நீங்கள் சரியாக அணுக வேண்டும் என்று உளவியலாளர்கள் முன்வைக்கிறார்கள். அடுத்தவர்களை காட்டி காட்டி உங்கள் பிள்ளைகளை, அவன் பார்த்தே எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற, இப்படி எல்லாம் கேட்காதீங்க. அது உளவியல் ரீதியான பாதிப்பை அந்த பிள்ளை மனதில் உருவாக்கிவிடும். அது தெரிகிறதா உங்களுக்கு? அந்த பிள்ளை இடத்தில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை நீங்கள் கணித்து சரியான இலக்கு நோக்கி அந்த பிள்ளையை செலுத்துங்கள் என்பார்கள். பிள்ளைகளுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் கொண்டு அதை பண்படுத்துங்கள் அப்படிம்பாங்க. துஆ செய்யுங்க, நல்ல அறிவாளியா வருவானி, நல்ல சீதேவியா வருவானி, அழகா துஆ செய்யுங்க. உங்கள் அந்த பிள்ளையின் நிலை மாறாவிட்டாலும் உங்கள் துஆ அந்த பிள்ளையை மாற்றிவிடும். அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அஹசினு அதபகும், அவர்களிடத்தில் அழகான ஒழுக்கத்தை போதியுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதால் தான் இறைமறை குர்ஆன் அவளைகளை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லும், யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்று. உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வே வசியத்து செய்கிறார். சொத்தை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து, ஒல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன என்று, பிள்ளைகளுக்கு பால்குடி பருவம் எப்படி அமைய வேண்டும் என்று இறைமறை போதிக்கும். ஒய்தா பலகல் அத்ஃபாலு மின்குல் ஹுலும் என்று, அந்த பிள்ளை பருவத்தை தொடுகிற பொழுது அந்த பிள்ளையின் பண்பாடு எப்படி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமறை குர்ஆன் சொல்லி காட்டும். அதுக்கு நாம குர்ஆனை படிச்சா தானே தெரியும். இறைமறை சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அழகான முறையில் மார்க்கத்தை இஸ்லாம் போதித்து காட்டும். ஒரு குழந்தை விஷயத்துல மிக கவனமாக அணுக வேண்டிய பகுதிகளாக இஸ்லாம் வகைப்படுத்தி காட்டுவதில், அவர்களை நீங்கள் கருவாக உருவாக்குற பொழுதே மிக கண்ணியத்தோடு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று. நீங்க அங்கேயே உங்களுடைய அஸ்திவாரத்தை சரியா அமைச்சிக்கங்க. ஃபரீதுதீன் கஞ்ச ஷக்கர் ரஹிமஹுல்லா, அந்த பெருமகனார், அவங்க சொல்லி காட்டுறாங்க, என் தாய் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று. அந்த தாய் சொன்னாங்க, மகனே, உன்னை நான் சுமக்கிற பொழுது, உன்னை நான் உன் தகப்பனோடு உனக்காக நான் அணுகிய பொழுது அந்த கருவில் நீ உருவானாய். நாங்கள் ஒது இல்லாமல் எங்களுக்கிடையில் இல்லற உறவை நாங்கள் அமைத்துக் கொண்டதில்லை அப்படின்னா. அல்லாஹ்விடத்தில் உனக்காக துஆ செய்யாத நேரம் கிடையாதுன்னாங்க. அதைவிட மேலாக
உன் நாவுகளில் இதுவரைக்கும் ஒரு ஹராம் தொட்டதில்லை என்றார்கள். உன் நாவுகளில் இதுவரைக்கும் ஒரு ஹராம் தொட்டதில்லை என்றார்கள். அப்ப பிள்ளை சரியாக உருவாக வேண்டும் என்றால் இவைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாள் கூட நான் ஒது இல்லாமல் துவா செய்யாமல் உனக்கு நான் பால் கூட தந்தது கிடையாது நாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ஒருவரின் மாற்றம் என்பது பெற்றோரிடமிருந்து தான் வர வேண்டும். நாம ஈஸியா பிள்ளைகளை குறை சொல்லிடுறோம், எல்லாம் எப்படி அப்படின்னு பேசிடுறோம். அது பிள்ளையின் குறை அல்ல, உருவாக்கத்தின் குறை என்று மார்க்கம் முன்னிறுத்தி காட்டும். அதே மாதிரி ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். அப்ப பிள்ளை அப்பா குறை சொல்றீங்க, குழந்தைகள் எல்லாம் சரியா தான் பிறக்குது, ஃபித்ரத்துல் இஸ்லாம்ல தான் பிறக்குது. ஃபித்ரத்துல் இஸ்லாம்னு சொன்னா இஸ்லாம் எப்படி பரிசுத்தம், மேன்மை, மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறதோ அந்த மேன்மை, மகத்துவ பரிசுத்தோடு தான் ஒரு குழந்தை வளருகிறது. அபவானி யுஹபிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹின்னாங்க. யூத கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம், இவைகளுக்கு மஜூசி கலாச்சாரத்திற்கு மாற்றுபவர்கள் யாருன்னா பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் அப்படின்னா. பிள்ளை சரியாகத்தான் பிறக்கிறது. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், சரியாக அந்த காலங்களில், பருவ காலங்களில் அதை சீராக நீங்கள் கொடுக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், மிக ஒழுக்க சீலராக அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளவு பெரிய மார்க்க விற்பனராக உருவானதற்கு அடிப்படை காரணம் என் தாயார் அப்படின்னாங்க. எப்படின்னாங்க, எனக்கு சீரான ஆசிரியர் யார் என்பதை என் தாய் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். இவர்களிடத்தில் கற்றுக்கொள்கின்ற கற்க வேண்டிய பாடத்தின் முதன்மை பாடம் எதுவாக இருக்க வேண்டும் என்று போதனை செய்தார்கள். எவ்வளவு கல்வி கற்று வந்தாய் என்று என் தாய் முதலில் என்னிடத்தில் கேட்பதில்லை, மாறாக என்ன ஒழுக்கத்தை படித்து வந்தாய் என்று தான் கேட்பார்கள். கல்வி இருக்கட்டும், ஒழுக்கத்தின் அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படுகிற கட்டடமாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே கல்வியை மாத்திரம் கொண்டு வருவதில் எந்த பயனும் இல்லை என்று போதித்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், என் தாயார் அவர்களுடைய வயிற்றில் இருந்த பொழுது அவர்கள் மனனம் செய்த 15 ஜுசுவுகள் என் இருதயங்களில் ஆழமாக பதிந்தது. அதை நான் கஷ்டப்படாமலே உள்ளெடுத்து விட்டேன். நான் அப்ப அங்க கருவுல இருக்கும் பொழுது ஒரு குழந்தை தாயிடத்தில் எப்படி தாய் என்ன மாற்றத்தில் உருவாகிறாளோ அதை பிரதிபலித்து காட்டும். அந்த குழந்தை சீராக நடந்து கொள்ள வேண்டும். நாங்க அதனாலதான் அந்த குழந்தையை நீங்கள் பாதுகாப்பது உங்கள் மீது கடமை என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டும். அவங்கள நீங்க வறுமைக்கு பயந்து கூட கொலை செய்து விடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டும். அது இறைவனின் கொடை என்றும் அலங்காரம் என்று போதனை செய்யும் இறைமறை. அதற்கு நீங்கள் சரியான அழகான பெயரை சூட்ட வேண்டும். என ஒரு பெயர் கூட அந்த பிள்ளையின் நிலையை மாற்றி காட்டிவிடும். எனவே அழகான பெயரை சூட்டணும். இன்னைக்கு நாம தேடுறோம், பிள்ளை கருவுல கிடைச்ச உடனே பேரை தேட ஆரம்பிச்சிடுறோம். தேடி நல்ல பேராவது வைக்கிறோமானா அதுவும் இல்லை. ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த இணையத்தில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயர் நமக்கு அழகாகப்படுவதை போன்று தோன்றுகிறது, அதை நாம் விட்டு விடுகிறோம். அது மாற்றத்தை உருவாக்கிவிடும் அந்த பிள்ளையுடைய எண்ணத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், பெரியவராகவே வருகிறார், பிள்ளையாக இல்லை, பெரியவராகவே வருகிறார். பேர் என்னன்னு கேட்டாங்க. ஹசன்னு சொன்னாங்க. ஹசன் அப்படின்னார். ஹசன் சொன்னா, ஹசன்னு சொன்னா பரவாயில்லை, ஹசன்னா அழகு, ஹசன் அப்படின்னா கவலை. ஹசன் அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்கன்னாங்க. ஹசனா இல்ல மாத்துங்க, பேரை மாத்துங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேரை மாத்துங்கன்னாங்க. அவர் உடனே சொன்னாரு, என் தாய் தகப்பர் விட்ட பேரை நான் மாத்த மாட்டேன்னார். ரசூலுல்லாஹ் கிட்டயே அப்படி, என் தாய் தகப்பர் விட்ட பேரை நான் மாத்த மாட்டேன் அப்படின்னாங்க. ஃபமா ஸாலத்தில் ஹஸூனான்னு ஹதீஸ்ல பதியப்படும், இப்படியே வார்த்தை பதியப்படும். ஃபமா ஸாலத்தில் ஹஸூனா, அவர் வாழ்க்கையில கவலை நீங்காமலே போய்விட்டது. அவ்வளவு பெரிய கவலை. ஒரு கவலையோடு முடிஞ்சாலும் பரவாயில்லை, வேற ஏதாவது ஆபத்தான அர்த்தம் தருகிற பெயராக இருந்து விட்டால் அவர் வாழ்க்கையில் கெட்டவன் என்ற ஒரு பெயர் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம், அவன் வாழ்வு முழுவதும் கெட்டு போய்விடுமே. எனவே நீங்கள் அழகான பெயரை சூட்டுங்கள் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தாராங்க, பிள்ளைகளிடத்தில் அந்த பருவத்திற்கு தோதுவானதை நீங்கள் சரியாக உட்புகுத்துங்கள். நாங்க முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி இதா பலகு சபா, 7 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைய ஏன்னா அந்த பிள்ளைக்கு உலகம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப நீங்கள் இறை தொடர்புகளை சரியாக உருவாக்கி விடுங்கள். நாங்க ஒரு பிள்ளை 7 வயசு ஆயிடுச்சு,
அந்த பிள்ளைக்கு தொழ சொல்லி நீங்க சரியான போதனை கொடுத்துருங்க. ஒதுரிபூஹும் இதா பலகு அஷரா, 10 வயசுக்குள்ள இந்த கண்ட்ரோலுக்குள்ள வரலன்னு சொன்னா கண்டிப்பு அவசியம் என்கிறார்கள். ஒதுரிபூஹும் அடிங்கிறாங்க. அடிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு வாசகத்திற்கு பின்னால் அறிஞர்கள் விளக்கம் தருகிற பொழுது, காயம் வராத மாதிரி, உறுப்புகள் ஏதாவது சிதையாத மாதிரி பிள்ளைக்கு நீங்கள் கண்டிப்பை காட்டுகிறேன் என்று அந்த நிலை கொண்டு வர அதை நீங்க அடிச்சு தொலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அது மாத்திரமல்ல, அந்த பருவத்தை தொடுவதற்கு மிக சமீபத்து விட்டார். 10 வயசு ஆயிடுச்சு. இப்ப அவர் ஒரு 12, 13 வயசுல எல்லாம் ஒரு வாலிபத்தை தொட்டு அவர் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறார். அவருக்கு இச்சை என்றால் என்னவென்று தெரிய துவங்கிவிடும். அதற்கு முன்பாகவே நீங்கள் படுக்கையில் பிரித்து போட்டு விடுங்கள், பண்பாட்டை போதியுங்கள், இப்படிதான் நடந்துக்கிறணும், ஒழுக்க பண்பாட்டை போதியுங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. கொடுக்க வேண்டிய பருவங்களில் அதை சரியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கல்வியில் அவர்கள் எந்த துறையில் அவர்கள் வர வேண்டும் என்பதை நீங்கள் இனம் கண்டு அவர்களை சரியாக உட்புகுத்துங்கள். அவர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் உங்கள் பாசத்தை காட்டுங்கள். நான் விலகி நிற்கக்கூடிய பெற்றோர்களின் பிள்ளைகள் ஒரு நாளும் முன்னேறாது. பிள்ளைகளை நீங்கள் அரவணைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தோளில் கை போட்டு விடுவார்கள். பிள்ளைகளை கண்டால் கொஞ்சி குழாவுவார்கள், முத்தமிட்டுக் கொள்வார்கள், அவர்களை தன் மேலே ஏற்றி அழகு பார்த்துக் கொள்வார்கள். பிள்ளைகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம் செய்வார்கள். ஹதீஸ் இப்படி இருக்கு. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கு, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு யார் யாருக்கு சலாம் சொல்லுதல் அப்படின்னு இருக்கு. பொதுவாக அது ஆணவத்தை, மமதையை உடைப்பதற்கான ஒன்று. ஆணவ மமதைகள்லாம் உடையணும் இல்லையா, அதற்காக ஒன்று. அப்ப அதுலதான் சலாத்தினுடைய வகைகளை சொல்லுகிற பொழுது அப்படி சொல்லுவாங்க. அப்ப சரி, பெரியவங்க என்ன செய்யுங்க, சிறியவர்கள் பெரிய சலாம் சொல்லட்டும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை பார்த்தால் சஹாபிகள் சொல்லுவாங்க, நாங்க பிள்ளைகள் தான், ஆனா ஒரு நாள் கூட நாங்க சலாத்துல முந்தவே முடியாது போனது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு சலாம் சொல்வார்கள். நான் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய போயிட்டு பக்கத்துல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போவாங்க. அழகான நடைமுறைகள். ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும். ஃபாத்திமா நாயகி சொல்லுவாங்க, நான் போனால் பெருமானார் வாசல் வரை வரவேற்பார்கள், வாசல் வரை வழி அனுப்புவார்கள். நான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், போ கதவை சாத்திட்டு போயிறான் அப்படிங்கிறோம், வரும்போது அந்த வழியா வந்துரு அப்படிங்கிறோம். இல்லை, நீங்கள் தான் ரோல் மாடல், உங்கள் பிள்ளைகளுக்கான முன் வடிவங்கள் சீராக அமையணும். நாங்க அப்ப வெறுமனே இஸ்லாம் ஏன் ஒவ்வொரு நாட்களையும் குறிப்பிடவில்லை? உலகம் குறிப்பிடுகிறது, குழந்தைகள் தினம், முதியோர் தினம் குறிப்பிடுது. இஸ்லாம் ஏன் குறிப்பிடவில்லைன்னா, இஸ்லாத்தில் ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களும் தான் முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக இருந்தால் அது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது, ஒவ்வொரு பொழுதும் இருக்கிறது. குழந்தைகள் அவர்களுக்கான அத்தனை பாடங்களையும் இஸ்லாம் வகைப்படுத்தியதை போன்று வேறு எங்கும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான நெறிமிகுந்த இஸ்லாத்தில் இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தோடு ஐக்கியமாகி போய்விடுகிறோமோ என்ற ஒரு பயம் தோன்றுகிறது. பிள்ளைகளிடத்தில் ஏற்படுகிற இந்த உலகத்தின் மோக மாற்றங்களால் அதற்கு நாம் தான் சீராக அந்த பிள்ளைகளிடத்தில் கொடுக்க வேண்டிய அந்த ஒழுக்க விழுமியங்களை கொடுக்க தவறிவிட்டோம் என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது பிள்ளைகளை நமக்கு கண்குளிர்ச்சிகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. தையிபு என்கின்ற அந்த பரிசுத்தமான குழந்தைகளாக்கி தருவானாக. சாலிஹ் என்கின்ற மகத்தான நற்பேறு பெற்ற குழந்தைகளாக்கி தருவானாக. யாரெல்லாம் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அந்த பிள்ளைகளின் மூலமாக மன கஷ்ட கவலைகளை சுமந்திருக்கிறார்களோ, இனி வரும் காலங்களில் அந்த தாய் தகப்பர்களுக்கு அல்லாஹ் அந்த பிள்ளைகளின் மூலமாக மன மகிழ்வையும் கல்வின் கண்ணின் குளிர்ச்சிகளையும் அல்லாஹ் கொடுப்பானாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் கிடைத்து அந்த குழந்தைகள் அவர்களுடைய இலக்குகளை அடைய துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையின் மூலமாக எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிகுந்த அழகான ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுப்பானாக. ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெண் குழந்தை நசீபையும், பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு ஆண் குழந்தை நசீபையும் அல்லாஹ் வழங்குவானாக. குழந்தைகளுக்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவானாக. ஆனால் சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக.
நாளை மறுமையிலும் அந்த குழந்தைகளின் மூலமாக நாம் நற்பேறு பெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நாம் கண்மூடி கபரறை மறுமை செல்கிற பொழுது கூட நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் திருத்த பதிவு இருக்கிறது இல்லையா, அதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த சனிக்கிழமை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க தானே நம்ம பள்ளியில தானே இந்த சனிக்கிழமை வர இந்த நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சிறப்பு திருத்த ஒரு முகாம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் பகுதியிலும் பெண்களுக்காக அதற்கான ஒரு முன்னேற்பாடு சரியாகவே செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தாராளமாக பெண்கள் ஞாயிறா சனியா, சனின்னு போட்டிருக்கு, ஞாயிறு தானா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சரியா? இப்ப நாளை அதனால நீங்க என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாளைக்கு இதெல்லாம் அலுவலகத்துல இன்ஷா அல்லாஹ் அதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. சிலர்களுக்கு சில உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஆதார் கார்டு பெரும்பாலும் இருக்கும், ஆனா ஓட்டர் ஐடியில இப்ப புதியதாக உள்ளது 2002-5 அந்த இதுல உள்ள புதிய அது இது இருந்துச்சுன்னு சொன்னா அது கொண்டு வரணும். இல்லாதவர்கள் நீங்க முன்னாடி தகவல் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது எந்த வகையில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு வச்சிருவாங்க. இந்த கடைசி நேரத்தில் அந்த சிரமங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் அல்லது நேர விரயங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதை அன்போடு தெரிய தருகிறோம். அலுவலகத்துல முன்னாடியே கொடுத்துருங்க. உங்களுடைய அந்த அவங்க கேட்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளால் அவர்கள் அதற்கான ஒரு உங்களுக்கு இல்லாத ஒன்றை அவர்கள் எடுத்து தருவதற்கான முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஈடுபட்டு விடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்க ஃபார்ம்ஸ் இருக்கும், அதோடு இந்த டாக்குமெண்ட்ஸையும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வாருங்கள். அல்லாஹு தாலா இந்த திருத்தத்தை அல்லாஹு தாலா நாட்டிற்கு, நாட்டு வளத்திற்கு, நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் சாதகமாக்கி தருவானாக. எந்த விதமான பாதகங்களும் அதனால் உருவாகி விடாமல் பாதுகாத்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் அலுவலகத்தை அணுகிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.